இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை தயவு செய்து கூறுங்கள். உங்களுக்கு மேலும் எது போன்ற கதைகள், நாவல்கள் பிடிக்கும் என்பது தெரிவித்தால் நான் அந்த கதைகளை பதிவிடுவதற்கு முயற்சி செய்வேன். சாணக்கிய நீதியில் இருந்து திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில குணங்களை கொண்ட பெண்களை திருமணம் செய்வது ஆண்களின் திருமண வாழ்க்கையை நிம்மதியற்றதாக மாற்றிவிடும் என அறியப்படுகின்றது. அப்படி ஆண்களின் திருமண வாழ்க்கையை துரதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்றும் பெண்களின் தீய குணங்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். தீய குணங்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி அதிகமாக பொய் சொல்லும் பழக்கம் இருப்பதும் மற்றவர்களை ஏமாற்றும் குணம் உள்ள பெண்கள் அவர்களின் வாழ்க்கையை மட்டுமன்றி அவர்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களின் மகிழ்ச்சியையும் வேரோடு அழித்துவிடும் என குறிப்பிட்டுள்ளார். சாணக்கிய நீதியின் அடிப்படையில் எந்த பெண்ணிடம் பெரியவர்களை அவமதிக்கும் பழக்கம் இருக்கின்றதோ அவர்களால் அவர்களின் கணவன் பெரிய அவமானங்களை சந்திக்க நேரிடும் என சாணக்கியர் எச்சரித்துள்ளார். பெரியவர்களை மதிக்காத பெண்கள் நிச்சயம் தங்களின் கணவனுக்கும் மதிப்பளிக்க மாட்டார்கள். இவர்களால் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லாமல் போய் சண்டைகளும் கெட்ட வார்த்தைகளும் அதிகமாகிவிடும். இந்த குணம் கொண்ட பெண்ணை திருமணம் செய்யும் ஆண் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. முன்கோபம் அதிகம் கொண்ட பெண்கள் வாழ்வில் பெரும்பாலான சமயங்களில் தவறான முடிவுகளை எடுக்க நேரிடும். அவர்களை திருமணம் செய்யும் ஆண்களுக்கு இந்த குணம் பல வழிகளிலும் துரதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் என சாணக்கியர் குறிப்பிடுகின்றார். அளவுக்கு மீறிய கோபம் கொண்ட பெண்கள் தங்களையும் மற்றவர்களையும் ஒருபோதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாது. சாணக்கிய நீதியின் பிரகாரம் அதிக பேராசை கொண்ட பெண்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. இவர்கள் கணவனின் மகிழ்ச்சியையும் சீர்குலைத்து விடுவார்கள். குறிப்பாக பணத்தின் மீது பேராசை குணம் கொண்ட பெண்கள் மொத்த குடும்பத்துக்கும் தீங்கு விளைவிப்பார்கள் என சாணக்கியர் குறிப்பிடுகின்றார். பெண்களிடம் இந்த குணங்கள் இருந்தால் முதலில் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம் அது அவர்களுக்கு மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என சாணக்கியர் எச்சரிக்கின்றார். இதை பின்பற்றி நடந்து வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்வோம். நன்றி.